ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் வந்து மீஷோவில் சேல்ஸ் பண்ணி தான் சொல்லியிருந்தோம். மீஷோ அக்கௌண்ட்டில் வந்து நம்மளோட ப்ராடக்ட் கேட்லாக் வந்து எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்மே நிறைய பேர் தெரியாமல் இருக்கிறாங்க. சேல்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுறாங்க, ஓப்பன் பண்ணிவிட்டு எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. அதுக்கான ஃபுல் வீடியோ தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம மீஷோ செல்லர் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டோம், நம்ம ஹோம் பேஜை ஓப்பன் பண்ணிட்டோம்னா எஸ்டர்டே நேற்று மட்டுமே எனக்கு எத்தனை வியூஸ் போயிருக்குன்னா 228 வியூஸ் போயிருக்கு. அதையும் நான் செக் பண்ணுறேன். செக் பண்ணிவிட்டு வியூஸ் வந்து கம்மியாக போகுது எனக்கு இந்த வீக் வந்து எனக்கு கம்மியாகவே போகுது, ஏன்னு தெரியல. சரி, ஓகே, நம்ம எனக்கு வீடியோக்குள்ளே போகலாம், சரிங்களா? இப்போ நம்ம இதை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம கீழே மெனு இருக்குல்ல, அந்த மெனு கிளிக் பண்ணிட்டோம்னா அதில் கேட்லாக் அப்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னா நமக்கு ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, ஃபஸ்ட் இப்படி ஒரு ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வரணும். ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா பர்சனல் கேர்னு அதில் இருக்கும். அந்த பர்சனல் கேரை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கடுத்து என்ன விதமானது எல்லாமே வரும். பர்சனல் கேரில் என்னென்ன உண்டோ எல்லாம் வரும். அதில் நம்ம ஹேர் கேர் வந்து கிளிக் பண்ணிக்கிறோம். ஹேர் கேர் கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து அதில் இன்னுமே நிறைய ப்ராடக்ட் வரும். அதில் வந்து ஹேர் பேக் அண்ட் ஹேர் பவுடர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து இமேஜ் கேட்கும். இமேஜ் வந்து நம்ம சர்ச் பண்ணணும். நம்ம என்ன ப்ராடக்ட் போட போகிறோமோ அந்த இமேஜை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை எடிட் பண்ணி பார்த்த உடனே அட்ராக்டாக இருக்கிற மாதிரி எடிட் பண்ணி வச்சுக்கோங்க. எடிட்டிங் ஆப்லவே எடிட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஹேர் பேக் தானே போட்டிருந்தேன், அதனால் வந்து நான் எடிட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த இமேஜை வந்து அப்லோட் பண்ணிட்டேன். அப்லோட் ஆயிடுச்சு. ப்ராடக்ட் நேம் வந்து கேட்கும்போது நான் வந்து ஹெர்பல் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால 18+ ஹெர்பல் ப்ராடக்ட் சொல்லி போட்டுக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து கீழே வந்து அது எதுக்காகன்னு சொல்லி கேட்கும்போது நான் 18+ ஹெர்பல் ப்ராடக்ட்டு நான் என்னென்ன இதெல்லாம் உண்டோ எல்லாமே எழுதிக்கிறேன். 18+ ஹெர்பல் ப்ராடக்ட்டு, ஹெர்பல் ஹேர் மாஸ்க்கு, ஹேர் க்ரோத்து, ஹேர் ஸ்மூத்தனிங் எல்லாருக்குமே யூஸ் ஆகுது. அந்த மாதிரி வந்து நான் இந்த ப்ராடக்ட் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதோ உங்களுக்கு எல்லாம் டைப் பண்ணிக்கிறேன். என்னென்ன இதெல்லாம் யூஸு, எதுக்காக யூஸ் பண்ணணும், என்னென்ன இன்க்ரீடியன்ட் இருக்குன்னு நீங்கள் டைப் பண்ணாலும் டைப் பண்ணிக்கலாம். அதை பற்றி வேறு எதுவும் பேசிக்காக டைப் பண்ணாலும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அது உங்களோட ப்ராடக்ட்டை பொறுத்து நீங்கள் டைப் பண்ணுறது இருக்குது. ஓகே, நம்ம வந்து இப்போ எல்லாமே டைப் பண்ணுறோம். அது ப்ராடக்ட்டுக்கு சம்மந்தமான எல்லாமே டைப் பண்ணிட்டு ப்ளூ கலரில் நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து பேசிக் டீட்டெயிலில் போயிடும். ப்ராடக்ட் வந்து எத்தனை கிராம் கேட்கும், நான் வந்து 100 கிராம் போட்டிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து குவான்டிட்டி தான் கேட்கும்போது அதுவும் 100 கிராம் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து உங்கள் ப்ராடக்ட்க்கு ஒவ்வொரு டீட்டெயிலாக கேட்கும். அடுத்து வந்து நான் ஹேர் க்ரோத் போட்டிருக்கேன். அடுத்து வந்து எந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து கேட்கும், எதை பேஸ் பண்ணி இருக்குதுன்னு போட்டும். அதில் வந்து நான் அந்த ஆம்லா அலோவேரா எல்லாமே இருக்கும், நான் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ப்ராடக்ட் நெட் குவான்டிட்டி கேட்கும்போது 1ன்னு கொடுத்துக்கிறேன். இது எந்த மாதிரி பேஸ்ட்டாக பவுடராக அந்த க்ரீமான்னு கேட்கும்போது நான் அதர்ஸ் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு எந்த ஹேர் டைப்க்கு வந்து யூஸ் பண்ணலாம் கேட்கும்போது நான் ஆல் ஹேர் டைப் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எல்லா இதுவும் கேட்கும். எத்தனை ப்ராடக்ட் வைக்கிறீங்க கேட்கும்போது நான் வந்து ஒரு ப்ராடக்ட் தான் வைக்கிறேன். பார்த்துட்டு நெக்ஸ்ட் சைஸ் கேட்கும்போது ஃப்ரீ சைஸ் போட்டுக்கிறேன். சைஸ் கேட்கும்போது ஃப்ரீ சைஸ் கொடுத்து டன் கொடுத்துக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்குன்னா மீஷோ ப்ரைஸ் கேட்கும். நான் வந்து ப்ராடக்ட்டு, பேக்கிங் கவர் எல்லாமே சேர்த்து இப்போ நம்ம இப்போ அந்த ப்ராடக்ட் வாங்கின செலவழித்த பைசாவோட ஒரு 10 ரூபா 15 ரூபா நெக்ஸ்ட் நமக்கு லாபம் வர மாதிரி தான் வைப்பேன். நான் அதிகமாகலாம் வைக்க மாட்டேன். இப்போ 160 ரூபா ப்ராடக்ட் ப்ரைஸ் வைக்கிறேன்னா நமக்கு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் வந்து எவ்வளோ வருது, நமக்கு லாபமானு பார்த்து தான் வைப்பேன். மீஷோ ப்ரைஸ் வந்து அதை விட 150 ரூபா வைக்கிறோம்னா 250 ரூபா எம்ஆர்பி வைப்பேன். அப்படி நம்ம எம்ஆர்பி வச்சாதான் 250 கிடைக்குதுன்னு சொல்லி வாங்குவாங்க. நம்ம வந்து நம்ம பார்த்துக்கணும். அப்போ பேங்க் டீட்டெயிலில் செக் பண்ணி நமக்கு லாபம் வருதா நஷ்டம் வருதா அப்படின்னு சொல்லி நம்ம டெலிவரி சார்ஜ் எல்லாம் ஈக்குவலாகி வர மாதிரி தான் நம்ம பார்க்கணும். செக் பண்ணி நம்ம நமக்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட்டை மாற்றி போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு அமௌண்ட்டாக போட்டு செக் பண்ணி பார்த்துட்டு இருப்பேன். நீங்களே செக் பண்ணி, ஏன்னா நமக்கான லாபம் நஷ்டம் வந்துடக்கூடாது, அதேமாதிரி லாபமும் வராமல் இருந்துடக்கூடாது. நமக்கு கொஞ்சமாக ஒரு 10 ரூபாயாவது நமக்கு லாபம் வேணும்ல, 10 ரூபாய் 20 ரூபாய் லாபம் வேணும். அதுக்காண்டி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அமௌண்ட்டை போட்டுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பேசிக் டீட்டெயிலாம் கேட்கும். எங்கே மேனுஃபேக்சர் கேட்கும்போது நான் இந்தியா கொடுத்துக்கிறேன். இந்தியாவில் தான் மேனுஃபேக்சர் பண்ணேன், இந்தியா கொடுத்துக்கிறேன். ப்ராடக்ட் நேம்லாம் கேட்கும்போது வந்து மூலிகை ராணி கொடுத்துக்குவேன். அந்த ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணுறவங்க நேம் கேட்கும்போது நான் மூலிகை ராணி கொடுத்துக்கிறேன். பின்கோட் கேட்கும்போது நான் பின்கோடு கொடுத்து அது என்னென்ன பேசிக் டீட்டெயில் உண்டோ அது கேட்கறதெல்லாம் கொடுத்துட்டு கீழே அதுக்கு ஃபில் பண்ணணும். அதே மாதிரி அது சேம் டீட்டெயில் பாக்ஸ் இருக்கும். அந்த சேம் டீட்டெயில் பாக்ஸை வந்து நான் கிளிக் பண்ணி
நம்ம எல்லாம் ஒவ்வொன்றா ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அதனால நம்ம அந்த பாக்ஸை கிளிக் பண்ணாலே திரும்ப ஃபுல் ஆயிரும். கீழே நம்ம நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் வந்து கேட்கும், ப்ராடக்ட் ஐடி கேட்கும். ஐடி கேட்கும்போது வந்து நம்ம ஏதாவது ஒரு ஐடி போட்ட ஐடியே போடாமல் நம்மளே ஒரு ஐடி கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு ஐடி நம்பர் போட்டுக்கிட்டு பிராண்டு கேட்கும். பிராண்ட் வந்து நம்ம ஹெர்பல் ப்ராடக்ட் தான் போடுறதுனால நான் வந்து ஆதிவாசி ஹெர்பல் ப்ராடக்ட் வந்து போட்டுக்கிறேன். போட்டு நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா அடுத்து கேட்குறது நம்மகிட்ட இன்னும் எத்தனை பொருள் இருக்குது, அந்த மாதிரி ஸ்டாக் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது நம்ம வந்து 20 ஸ்டாக் போட்டுக்கிறோம். போட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா அதில் வந்து செக் பண்ணிக்கலாம் நம்ம எல்லாம் கரெக்டாக போட்டிருக்கோமா, அமௌண்ட்லேருந்து என்னென்ன டீட்டெயில் நம்ம கொடுத்துருக்கோமோ எல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கோமா அந்த மாதிரி கேட்டு நம்ம சப்மிட் கொடுத்தோன்னா சப்மிட் ஆயிரும். சப்மிட் ஆன உடனே நமக்கு இந்த மாதிரி தான் காமிக்கும் பேஜில் காமிக்கும் போது நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். செக் பண்ணி கியூஆர் இன் ப்ராசஸில் இருக்குது, கியூசி ப்ராசஸில் நிற்கிது. நெக்ஸ்ட் க்ரீன் கலரில் இருக்குது, ரெட் கலரில் இருக்குது. அதெல்லாம் என்னதுன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நான் ப்ராடக்ட் வந்து ஏற்கனவே நிறைய ப்ராடக்ட் வந்து கேட்லாக் போட்டிருக்கேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து எனக்குமே இது தெரியாது, எரர்னு வந்திருக்கும். எரர்னு எதுக்காக வருதுன்னா நம்ம போட்ட பின்கோட் மீன்ஸ் ஐடி போட்டிருப்போம்ல, அது ஏற்கனவே போட்டு ஐடி போட்டோம், இல்லை ப்ரைஸ் வந்து அதிகமாக போட்டிருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து கியூசி எரர்னு வரும். கியூசி இன் ப்ராசஸ்ன்னு வந்துச்சுன்னா ப்ராசஸ் ஆகிக்கிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்சம் நேரம் ரிசல்ட் வந்துடும், பாஸ் ஆயிரும், அப்லோட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு காமிக்கும். அது கியூசி பாஸ்னு க்ரீன் கலர் காமிச்சு நம்ம கேட்லாக் வந்து மீஷோவில் அப்லோட் ஆயிடுச்சு. இவங்க வந்து கஸ்டமர் வந்து நம்ம கேட்லாக்கை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கேட்லாக் அப்லோட் பண்ணுறது. இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்து தெளிவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீஷோவில் வந்து நல்லாவே சேல்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல் நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் வேணும்னு சொல்லி நீங்கள் கமெண்டில் போட்டிங்கன்னா அந்த வீடியோ வந்து நம்ம சேனலில் போடலாம். நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.